சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு கிணறு விளையாட்டுக் கழகம் மற்றும் தமிழகம் ஆகியவை இணைந்து நீங்க அடல்ட் சொன்னீங்க, பயங்கரமான அடல்ட் இருப்பாங்க போல. எப்படியும் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால சூப்பில பால் படிச்சிருப்பாங்க. போதலையும் கடித்து விளங்கி வருவார்கள் இருக்கிறது. பார்வையாளர்கள் சற்று விலகி நிற்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்கள் தயவு செய்து விலகி நின்று பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய பார்வையாளர்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்பாவும் மகனும் இறங்கியிருக்காங்க. ஃபைனலுக்கு யார் மீட் பண்ண போறாங்க? ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க. சரி, ஓகே. வணக்கம் ப்ரோ, உங்களோட பேர் என்ன? நின்று கொண்டு போட்டிகளை கண்டுகளிக்கின்ற பார்வையாளர்கள் மைதானத்தை விட்டு விலகி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லது அமர்ந்திருந்து அந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கனடி விளையாட்டுக் கழக உறுப்பினர்களை, அந்த பார்வையாளர்களை மைதானம். அனைத்துறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மட்டக்களப்பு கழுதாவளியில் நடக்கிற சித்திரை திருவிழாவை முழுதாக இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பதோடு எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பல சுவாரஸ்யமான விளையாட்டுக்கள் இங்கே நடைபெற்றது. நீங்களும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. பாருங்கள்.
17வது கலாசார விளையாட்டு விழாவினை எங்களுடைய தமிழகத்தோடு இணைந்து மிகவும் சிறப்பான முறையிலே நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிதிகள் வரவேற்பு அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அறுபத்தி 7வது ஆண்டுரவையும் சித்திரை புத்தாண்டினையும் முன்னிட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலாசார விளையாட்டு விழா நிகழ்வில் அதிதிகள் வரவேற்பு அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கழுதாவளை மகா வித்தியாலய மாணவர்களின் இந்திய வாத்திய இசை முழக்கத்தோடு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அதிதிகள் வரவேற்பு அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாள் நிகழ்வில் முதலாவது தீபச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது மட்டக்களப்பு மாவட்ட நீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பொறியியலாளர் திரு க. நிலக்ஷன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சுடரினை மட்டக்களப்பு மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு ப. ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சுடரை ஏற்றி வைப்பதற்காக தமிழ் FM வானொலியினுடைய சந்தைப்படுத்தல் தலைமை அதிகாரி திரு ஜோசப் சர்தார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து மங்கள சுடரை ஏற்றி வைப்பதற்காக தமிழ் FM வானொலியுடைய சந்தைப்படுத்தல் அதிகாரி திரு ஜனார்த்தனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சுடரை ஏற்றி வைப்பதற்காக தமிழ் FM வானொலியுடைய திட்டமிடல் விரிவாக்கல் பிரிவைச் சேர்ந்த இன்னும் சத்தமா கைதட்டணும். வேற லெவல்ல விளையாட்டு போட்டிகள் மட்டுமில்ல, உங்களுக்காக 7:30க்கு தமிழ் FM வழங்கக்கூடிய பிக் பிளாஸ்ட் லைவ் இன் கான்சர்ட் இடம்பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கு. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைச்சிட்டு இருக்காங்க. 7:30ல இருந்து வேற லெவல்ல ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிய நாங்க எல்லாரும் பார்க்கலாம். இப்போ இங்க பல விளையாட்டு போட்டிகள் இடம்பெற போகுது. அதற்கு ரொம்ப தைரியமா உற்சாகமா அனைவரும் பங்கேற்குமாறு நாங்க அன்போடு கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி இந்த நேரத்துல வழுக்கு மரம் ஏறக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். யாருக்காவது வழுக்கு மரம் ஏறுவது விருப்பமாக இருந்தால் உடனடியாக மைதானத்துக்கு வாங்க. நீங்க வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்களும் இந்த போட்டியில கலந்து கொள்ள முடியும். கலந்து கொண்டு வின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் பெருமதியான பரிசில்கள் பணப்பரிசில்கள் தரதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். தமிழகம் பெருமையுடன் ஏற்பாடு செய்திருக்கும் சித்திரை திருவிழா 2025 ஆட்டம் ஆரம்பத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாமே என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. நீங்களும் ரொம்பவும் ஆரம்பமாக போகும் இந்த சித்திரை திருவிழாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய சுல்தான் பிரீமியர் பாஸ்மதி அரிசியினுடைய பிரியாணி ஹட் ஓபன் ஆயிருக்கு. முற்றிலும் இலவசம். நீங்க அங்க போய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா கடையில போய் அந்த அரிசியை வாங்கி வீட்டிலையும் பிரியாணி செய்து சாப்பிடுங்க. அது எப்படி நீங்க சொன்னது வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க தானே. அதனால உங்களுக்காக இப்ப அப்படியே நீங்க அங்க போனீங்கன்னா
இலவசமா பிரியாணி சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் நாங்கள் தொடர்ச்சியாக விரைவாக போட்டிகளை நடத்தி முடிக்க வேண்டும். எனவே போட்டிகள் அறிவிக்கின்ற பட்சத்தில் அனைத்து போட்டியாளர்களும் விரைந்து வந்து போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நவா. தலைமை சமருக்கு யாராவது பதிவு செய்திருந்தா உடனடியாக மைதானத்துக்கு வாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல தலையணை சமர் ஆரம்பமாக போகிறது. தமிழ் FM கனடிய விளையாட்டுக் கழகத்தோடு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பிரம்மாண்டமான சித்திரை திருவிழாவில் இப்பொழுது உங்களுக்காக தலையணை சண்டை. எனவே ஆர்வமுள்ள எங்களுடைய இளைஞர்கள் தாராளமா வந்து நீங்களும் இந்த போட்டியில் இணைந்து பெற்றுச் செல்வதா என்பதை பார்ப்போம். உண்மையிலே இந்த தமிழ் FM கனடிய விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு எங்களுடைய கழுதாவளை கனடிய விளையாட்டுக் கழகத்துடைய மைதானத்திலே இம்முறையும் தலைவர் திருதானா சர்ஜின் அவர்களுடைய தலைமையில் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறவர்களுக்கும் அந்த பெருமதியான பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றது என்று நாங்கள் உங்களுக்கு விடத்தில் மீண்டும் மீண்டும் அறிய தருகிறோம். தொடர்ந்தும் நவா அண்ணன். அங்கே முட்டியுடைதல் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று வழக்கு மரம் இருக்கின்ற போட்டியாளர்களும் தயாராக இருக்கின்றார்கள். தலையணை சமர் போட்டிக்கு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களை உடனடியாக அழைத்து நிற்கின்றோம். பிரியாணி சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சுல்தான் கோல்ட் பிரீமியம் பாஸ்மதி அரிசி வழங்கக்கூடிய பிரியாணி சுட சுட உங்களுக்காக இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்பவும் இங்க இருக்கிற எல்லாரும் அங்க போனீங்க அப்படின்னா பிரியாணியை சுட சுட டேஸ்டா சாப்பிடலாம் அப்படிங்கறத நாங்க ஞாபகப்படுத்துறோம். அதுவும் ஃபுல்லா இலவசமாக உங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. நீங்க போய் டேஸ்ட் பார்க்க முடியும். பிடித்திருந்தால் பிரியாணி அதாவது சுல்தான் பிரீமியர் பாஸ்மதி அரிசிகளை வாங்கி நீங்களும் உங்கள் வீடுகளில் ருசியான பிரியாணியை சமைக்க முடியும். நிறைய பேருக்கு இங்க பிரியாணி செய்யறது எப்படின்னு தெரியாது. ஆனா சுல்தான் கோல்ட் பிரீமியம் பாஸ்மதி அரிசி இருந்தா மிக விரிவாக பிரியாணி வழங்கக்கூடிய இடத்துல போறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க சுட சுட பிரியாணி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மிகவும் பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற சித்திரை திருவிழா நிகழ்வு தமிழகம் வானொலியோடு இணைந்து இந்த கொண்டாட்டங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே காலையிலே சைக்கிளோட்ட நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து வலைப்பந்தாட்ட போட்டி, அதனைத் தொடர்ந்து அழகி போட்டி என்பன இடம்பெற்று நிறைவுற்ற வேளையில் கலாசார விளையாட்டுகள் இங்கே ஆரம்பித்திருக்கின்றன. அங்கே தலையணை சமர் போட்டி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நடுவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். தலையணை சமர் போட்டியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் மைதானத்திற்குள் நுழையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே முட்டியடைதல் போட்டியில் சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்ப்போம், முட்டி தவிர்க்கப்படுமா, அது அதிர்ஷ்ட முட்டியாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விளக்குமரம் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று தலையணை சமர் போட்டிகள் நடுவர்கள் அங்கே போட்டியாளர்களுக்காக காத்திருந்து தற்பொழுது மைதானத்தை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். போட்டியாளர்கள் விரைவாக தலையணை சமர் போட்டியிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முட்டியுடைத்தல் போட்டி இடம்பெற பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை பெண்களுக்கான முட்டியுடைத்தல், அதே போன்று முட்டை மாற்றுதல், கம்பு சுற்றுதல், கிடுகு மின்னுதல், பனி சாப்பிடுதல், புகையிரத்தில் மா கொண்டு செல்லுதல், சூப்பியில் குளிர்பானம் குடித்தல், நீர் பலூன் உடைத்தல், கயிறிழுத்தல், ஐஸ்கிரீம் சாப்பிடுதல், மிட்டாய் ஓட்டம், சங்கீத கதிரை, அதே போன்று டீ மேக்கிங் என்பன இங்கே போட்டிகளாக இடம்பெற காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய எங்களது மரதல் ஓட்ட நிகழ்வுக்கு சந்தனம் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் எங்களுக்கு உதவிகளை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் நாங்கள் இந்த வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தனம் ஃபவுண்டேஷனுடைய
புட்டி உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புட்டி நடுவர்கள் எங்களுக்கு தமிழகத்தினுடைய சித்திரை திருவிழா ஆட்டம் ஆரம்பத்துக்கு வருகை தந்திருக்கீங்க. நிறைய பேர் வருகை தந்தாரும் கூட உற்சாகமாக இந்த விளையாட்டுப் போட்டிகளை பார்த்து ரசிக்கிறதுக்கு உங்களுக்காக ஒரு வாய்ப்பு. இலவசமாக எங்களுடைய சுல்தான் பிரீமியம் பாஸ்மதி அரிசிகள் மூலமாக செய்யப்பட்ட பிரியாணிகள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க வந்து வாங்கி சுவைக்க முடியும். இந்த நேரத்தில் உடனடியாக மைதானத்துக்கு நுழையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் போட்டிகளில் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களையும் நடுவர்களையும் தீர்ப்பாளர்களையும் தவிர அங்கே பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வெளியே இருந்து நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய பார்வையாளர்களுக்கு அது இடையூறாக அமையும். எனவே இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வெளியில் இருந்து பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டு நிறைவையும் சித்திரை புத்தாண்டினையும் முன்னிட்டு தமிழகம் வானொலியுடன் இணைந்து நடாத்துகின்ற சித்திரை திருவிழா இதோ ஆட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது. அந்த வகையிலே கலாசார விளையாட்டுகளிலே இடமைதானத்திற்குள் நுழையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவா தமிழ் எஃப்எம் கென்னடி விளையாட்டு கழகத்தோடு இணைந்து வழங்கக்கூடிய சித்திரை புத்தாண்டு சிறப்பு திருவிழா இன்றைய தினம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கழுதாவளை கரடி விளையாட்டுக் கழகத்தின் 67வது ஆண்டு நிறைவையும் சித்திரை புத்தாண்டினையும் முன்னிட்டு கரடி விளையாட்டுக் கழகம் மற்றும் தமிழகம் ஆகியவை இணைந்து நடாத்துகின்ற சீர்திருக்கின்ற காரணத்தினால் இங்கே இடம்பெறுகின்ற கலாச்சார விளையாட்டுகளை 7:30 மணிக்கு முன்பதாக நிறைவு செய்ய வேண்டிய கடப்பாடு காத்திருக்கிறது. எனவே நிறைய விளையாட்டுகள் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்ற அதேவேளை போட்டிகள் அறிவிக்கின்ற பட்சத்தில் போட்டியாளர்கள் உடனடியாக போட்டிகள் இடம்பெறுகின்ற இடத்திற்கு விரைமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே வழுக்கு மர வருகின்ற போட்டி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை கிடுகு வினதல் போட்டி உடனடியாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. எனவே கிடுகு வினதல் போட்டியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்களை அரங்கத்துக்கு முன்பாக அழைத்து நிற்கின்றோம்.
இந்த மைதானத்தில் தற்பொழுது தொடர்ந்து கிடுகு பின்னுதல் போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே கிடுகு பின்னுதல் போட்டியிலே பங்கு பெறுகின்ற போட்டியாளர்களை அரங்கத்திற்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் FM கெனடி விளையாட்டுக் கழகத்தோடு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சித்திரை திருவிழா இப்பொழுது கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புறம் வழுக்கு மரம் ஏறுதல் பார்க்கும் போது ஜனதா ஸ்டீல்ஸ் புடிச்சிருவாங்க மாதிரி தான் தெரியுது. நிஜமா கொடிக்கு ரொம்ப கிட்டவா இருக்காங்க. எடுத்துட்டாரு கொடியா முழுசா எடுத்தா தான் வெற்றியாளர் என கருதப்படுவாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு பாராட்டணும். வேற லெவல். ஜனதா ஸ்டீல்ஸ் மாதிரி பலமான தரமான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும் போதே தெரியுது. அந்த கொடியை கையில் எடுத்தா தான் அவர் வெற்றியாளராக கருதப்படுவார். பார்க்கலாம், கொடியை பிடித்து விட்டார், ஆனா கையில் இன்னும் எடுக்கல. அந்த கொடியை முழுவதுமாக பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதே முழு முயற்சி எடுத்து கொடியை வெற்றி பெற்று விட்டார். ஜனதா ஸ்டீல்ஸ் அனுசரணையுடன் வழக்கு மரம் ஏறுதலுடைய வெற்றியாளர்கள் இங்கே உங்கள் கண்முன்னால். ஜனதா ஸ்டீல்ஸ் 86ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது வரை மக்களினுடைய நம்பிக்கை வென்ற ஒரு ஹார்ட்வேர் தயாரிப்பு பல தயாரிப்புகளை வழங்கி வருகிறது. எனவே ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பெருமதியான பரிசுகள் அந்த வீரருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் வழங்கப்பட திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்தமணி அவர்கள் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அவரை எமது கழக உறுப்பினர்கள் அதிதியை வரவேற்கின்ற நிகழ்வு அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கிடுகு பின்னுதல் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக அரங்கத்திற்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போனா வரது போனா கிடைக்காது அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் சுல்தான் பிரீமியருடைய பிரியாணி முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. வாங்காதவங்க உடனடியாக போய் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. உங்களெல்லாம் பார்த்தா பதவியாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க தலையணை சமர் ஆரம்பமாகி இருக்கின்றது. தமிழ் விறுவிறுப்பா இருக்கு. லைட்டா பக்கத்துல நினைக்கிறதுக்கு பயமாவும் இருக்கு. சூப்பரான இந்த மாதிரி விறுவிறுப்பான தலையணை சண்டை உட்பட நிறைய இன்னும் கேம்ஸ் உங்களுக்காக இருக்கு. எனவே பொறுமையா நீங்க பாக்குறது மட்டும் இல்ல, நீங்களும் உள்ள வந்து போட்டி போடலாம். தலையணை சண்டை போட விரும்புறவங்க கூட இப்போ உற்சாகமா இந்த இடத்துல வர முடியும். இந்த ஜோடிக்கான மூன்றாவது முக்கியமான சுற்று போட்டி ஆரம்பமாக இருக்கின்ற அதேவேளை சூப்பியில் குளிர்பானம் கொடுப்பதற்காக 40 வயதுக்கு மேற்பட்ட ரெண்டு பேரும் மிக உற்சாகமா இருக்காங்க. பார்க்கலாம் 3 ரவுண்ட்லயும் யாரு இந்த வாட்டி வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் தலையணை சண்டையில போட்டி போடணும் அப்படின்னா இந்த இடத்திற்கு வந்து உங்களுடைய பெயர்களை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கயிறெழுத்தல் இந்த தலையணை சண்டை ரொம்ப ஒரு செல்ல சண்டையா இருக்கு. ரொம்ப மெதுவாக தான் இருக்கிறாரு. அதே நேரம் கழுதாவிளை கெனடி விளையாட்டு கழகத்தின் 67வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு பிரமாண்டமான முறையிலே தற்பொழுது போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கழுதாவிளை பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பேராதரவோடு தமிழ் FM வானொலியும் இணைந்து இந்த மிட்டாய் ஓட்டத்திற்கான முற்றுமுழுதான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் ஐடியல் கல்வி நிலையத்தினர். அதே போன்று அவர்கள் இளமாவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தினர்களுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அதே போன்று நடைபெற இருக்கின்ற கயிறுத்தல் போட்டிக்கான அனுசரணையை அது மாத்திரமல்ல, இரவு 7:30 மணி அளவுக்கு ஸ்ரீதமிழ் சரிகம இசை நிகழ்வு இரவு 7:30 மணிக்கு இந்த விளையாட்டு திடலில் இடம்பெற இருக்கின்றது என்பதனையும் மகிழ்வோடு அறிய தருகின்றோம். தொடர்ந்தும் ஊட்டி
உடைத்தல் போட்டியை தொடர்ந்து இந்த பக்கம் இப்பொழுது தலையணையால் அடித்தல் மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவா அப்படியே இருக்கின்றார்கள். நாகேந்திரன் மற்றும் அருள் ராஜா ஆகியோர் அங்கே கிடுகு பின்னுதல் போட்டிக்கு நடுவணம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கிடுகு பின்னுதல் போட்டியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களின் கவனத்துக்கு, கிடுகு பின்னி நிறைவடைந்ததன் பின்னர் நீங்கள் ஓடி வந்த பாதையினூடாக அவ்விடம் திரும்பி அந்த கிடுகோடு ஓடி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்த நிகழ்வாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது தேநீர் ஆற்றுதல் போட்டி அங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 5 போட்டியாளருக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தேநீர் ஆற்றுதல் போட்டி இங்கே முதல் முறையாக அறிமுகம் செய்யப்படுகின்றது. இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற வெற்றியாளருக்கு கிடுகு பின்னுதல் போட்டி சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை தலையணை சமர் போட்டியும் அங்கே மறுமுறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு உடனடியாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது சூப்பியில் குளிர்பானம் குடித்தல் போட்டி. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண் போட்டியாளர்களுக்கான போட்டியாக அது அமையிருக்கின்றது. எனவே சூப்பியில் குளிர்பானம் குடித்தல் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் நிச்சயமாக ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பயிற்சி அமைக்க சொல்ல முடியும். அதேபோன்று மைதானத்தின் மத்திய பகுதியிலே சூப்பியில் குளிர்பானம் கடித்தல் போட்டி அங்கே இடம்பெற இருக்கின்றது. குளிர்பானம் கடித்தல் போட்டி அல்ல, அது குடித்தல் போட்டி. எனவே சூப்பியை கடிக்காமல் அந்த போட்டியிலே நீங்கள் கலந்து கொண்டு அந்த குளிர்பானத்தை அருந்த வேண்டும். எனவே போட்டியில் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் மைதானத்தின் மத்திய பகுதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த 40 வயதுக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். சூப்பியில் குளிர்பானம் குடித்தல் போட்டியில் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களுக்கு நடுவணம் புரிவதற்காக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது திரு அருள் ராஜா மற்றும் திரு புவனகாந்தன் மற்றும் திரு பதீஷ்குமார் ஆகியோரை கடமையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திரு பதீஷ்குமார், புவனகாந்தன் மற்றும் அருள் ராஜா ஆகியோரை சூப்பியில் குளிர்பானம் குடித்தல் போட்டிக்கு நடுவணம் புரிவதற்காக நாங்கள் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இங்கே
போட்டிக்காக மிக விறுவிறுப்பாக சிங்கப்பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவங்க டீ ஆத்துதல் எப்படி இருக்க போகுது, யாரு வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லி. 10 தரவணிங்க டீ ஆத்தணும் அப்படின்னு சொன்னா 2 கிலோ வச்சுக்கொள்ளணும். 1 2 அது மாதிரி 10 சான்ஸ் 10 எத்தனை தருவோம். அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன சொன்னா கீழே ஊத்து உங்களுக்கு கடைசியா 10 முடிஞ்சதுக்கு பிறகு சூப்பியில் குடிப்பட்டம் குடித்தல் போட்டியிலே 20 போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அந்த 20 போட்டியாளர்களை மைதானத்தின் மத்திய பகுதியிலே தயார் நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவரம் புரிவதற்காக திரு சதீஷ்குமார், கோலகாந்தன் மற்றும் அருள்ராஜா ஆகியோரை கடமையாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கழுதாப்பள்ளி கரடி விளையாட்டுக் கழகம் 67வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மற்றும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் FM வானொலியோடு இணைந்து நடாத்துகின்ற கலாசார விளையாட்டு விழா சித்திரை திருவிழா இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேநீர் ஆற்றுதல் போட்டி இங்கே அரங்கத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. 5 வீராங்கனைகள் இங்கே போட்டியில் கலந்து கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். அதேவேளை குளிர்பானம் சூப்பியல் குளிர்பானம் குடித்தல் போட்டி மைதானத்தின் மத்திய பகுதியிலே இடம்பெற இருக்கின்றது. 20 போட்டியாளர்களுக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அந்த 20 போட்டியாளர்கள் 40 வயதுக்கு மேற்பட்ட போட்டியாளர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த 40 வயதுக்கு மேற்பட்ட போட்டியாளர்களை கொண்டு அந்த போட்டியை நடத்தி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு பக்கம் குளிர்பானம், இன்னொரு பக்கம் டீ அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பா இந்த போட்டி நிச்சயமாக அங்கே தேநீர், அங்கே குளிர்பானம் பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் காலநிலையும் எங்களுக்கு ஆதரவாக இங்கே மழையுடன் கூடிய காலநிலை போன்று இங்கே மாறிக்கொண்டிருக்கின்றது. பகல் வேளையில் அடித்த வெயிலுக்கு எதிர்மாறாக தற்பொழுது காலநிலை மாற்றமடைந்திருக்கின்றது. பார்ப்போம் எந்த காலநிலைக்கும் ஏற்றவாறு நாங்கள் போட்டிகளை நடாத்தி முடிக்க வேண்டிய பெண்கள் இங்கே விறுவிறுப்பாக இந்த போட்டியில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். கடைசியா யாரோட கப்பல அதிகமா டீ இருக்கோ அவங்கதான் இந்த போட்டியில வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அதே மாதிரி எவ்வளவு தூரம் நீங்க ஆத்துறீங்க அப்படிங்கறதையும் எங்களுடைய நடுவர்கள் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போட்டிகள் இடம்பெறுகின்ற வேளையில் அந்த போட்டியை சுற்றி வளைத்து நின்று பார்வையிடாமல் வெளியிலே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் நீங்கள் மைதானத்தை விட்டு விலகி நின்று பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பதான் இந்த போட்டியினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு விளங்கிச்சு. அதாவது ரொம்ப தூரமாக நீங்க ரொம்ப லேட் இல்ல நம்ம வந்திருக்கிறதுல முக்காவாசி பேர் யாருன்னா நெட்பால் பிளேயர்ஸ். அவங்க அதுவும் விளையாடுவாங்க, இதுவும் விளையாடுவாங்க. கிட்ட நீங்க பயமா இருக்கீங்கன்னா ஆத்திமுடிய பழகவாசல்ல தூக்கி மண்டல ஓட்டாங்கன்னா அது ஒரு பயமா தான் இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப சூப்பராக விளையாடி இருந்தாங்க. இந்த தீ ஆட்டம் போட்டி வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அங்கான தலனி சண்டை இன்னும் சுவாரஸ்யமாகத்தான் இன்னுமே நடந்து கொண்டிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா 2 பேர். ஆமா, அந்த இடத்துலதான் அதிக பார்வையாளர்கள் கூட இப்ப கூடி இருக்காங்க. பார்வையாளர்கள் மைதானத்துல இருக்காம கொஞ்சம் விலகி தூரத்துல நிக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தா உதவியா இருக்கும். கொஞ்சம் போட்டி நடக்கிற இடத்துல இருந்து விலகி இருந்து போட்டிகளை பார்க்க முடியும். பார்வையாளர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தயவு செய்து உங்களுடைய சிறார்களை உங்கள் மைதானத்திலே அங்கமைக்கும் அலைந்து எங்களுக்கு இடையூறு விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை உங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குளிர்பானம் சூப்பியில குளிர்பானம் போட்டியிலே குளிர்பானம் அருந்துகின்ற போட்டியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இந்த போட்டியிலே சூப்பி கடிக்கப்பட்டிருந்தால் அந்த போட்டியாளர் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார் என்பதை நாங்கள் மிகவும் மனவருத்தத்தோடு அறிய தருகின்றோம். எனவே கடந்த முறை போலல்லாது சூப்பியில் இருக்கின்ற துவாரத்தின் மூலமாகவே நீங்கள் அந்த குளிர்பானத்தை முழுவதுமாக அருந்த வேண்டும். 10 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான பனி சாப்பிடுதல் போட்டி இடம்பெற இருக்கின்றது. 10 வயது தொடக்கம் 15 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. எனவே இடம்பெற இருக்கின்ற போட்டிகளில் உடனடியாக போட்டியாக கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் அனைவரும் மைதானத்தில் இருந்து விலகி எங்களது போட்டிகளை நடத்துவதற்கு துவாரத்தை தவிர வேறு துவாரங்கள் காணப்பட்டால் போட்டியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என தெரிவித்துக் கொள்கிறோம்.
முக்கியமா அது கடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. குடிக்கணும், கடிக்க கூடாது. அதேதான் சூப்பர் கடிக்க கூடாது, குடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சிவா நீங்க அடல்ட்னு சொன்னீங்க, பயங்கரமான அடல்ட்டா இருப்பாங்க போல. எப்படியும் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால சூப்பில பால்படுத்திருப்பாங்க. ஆமா, ரொம்ப வருடங்களுக்கு போட்டியாளர்கள் சற்று ஏனைய பார்வையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் சற்று விலகி நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கத்திற்கு முன்பாக நிற்கின்ற பார்வையாளர்கள், இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நீங்கள் இடையூறாக இருக்கின்றீர்கள். எனவே விலகி இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ ஆரம்பிக்கப்படுகின்றது சூப்பியில் குளிர்பானம் குடித்தல் போட்டி. இதோ ஆரம்பிக்கப்படுகின்றது. சூப்பியில் பால் குடித்தல் குளிர்பானம் குடித்தல் போட்டி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பவா அவர்களும் அகிலேஷன் அவர்களும் ஆறுகளாக இருந்து அந்த குளிர்பானத்தை அறந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம், வாய்சன் அங்கு வாய்சன் போத்தலையும் கடித்து விழுங்கி விடுவார் போல் இருக்கிறது. பார்வையாளர்கள் சற்று விலகி நிற்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்கள் தயவு செய்து விலகி நின்று பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய பார்வையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் விலகி நின்று பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூப்பியில் குளிர்பானம் குடித்தல் போட்டியை தொடர்ந்து 15 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான நீர் பலூன் உடைத்தல் போட்டி மைதானத்தின் மத்திய பகுதியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. அதுபோன்று 5 வயதுக்குட்பட்ட போட்டியாளர்களுக்கான மிட்டாய் ஓட்ட நிகழ்வு மைதானத்தின் கிழக்கு புறமாக அங்கே அரங்கத்திற்கு அருகாமையில் இசை நிகழ்வு இடம்பெறுகின்ற அரங்கத்திற்கு அருகாமையிலே இடம்பெற காத்திருக்கின்றது. பார்வையாளர்கள் விலகி நின்று பார்வையிட்டால் மாத்திரமே நாங்கள் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே எங்களுடைய கழக உறுப்பினர்களும் பார்வையாளர்களாக நிற்கின்றீர்கள். எனவே கழக உறுப்பினர்கள் தயவு செய்து அந்த பார்வையாளர்களை விலகி நிற்க செய்து போட்டிகளை பார்வையிடுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதன் அவர்கள் முட்டுக்காலில் நின்றுதான் அந்த குளிர்பானத்தை குடிப்பேன் என்று குடித்து கொண்டிருக்கின்றார். சசிகுமாரும் விட்டு வைத்தவர் அல்ல. அங்கே பார்ப்போம் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்று பார்ப்போம். மைதானத்தில் இருக்கின்ற சிறுவர்கள் தயவு செய்து வெளியே செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கழக உறுப்பினர்கள் அவர்களை வெளியே அகற்றுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியை தொடர்ந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான நீர்பலன் உடைத்தல் போட்டி இடம்பெற இருக்கின்றது. எனவே முந்தி வருகின்ற போட்டியாளர்களுக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் இருக்கின்றது. மைதானத்தின் மத்திய பகுதியிலே அந்த போட்டியாளர்கள் விரையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 15 வயதுக்கு மேற்பட்ட போட்டியாளர்களுக்கான நீர்பலன் உடைத்தல் போட்டி ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. சிறுவர்களுக்கான மிட்டாயோட்டம் மைதானத்தின் கிழக்கு பகுதி, அதாவது அந்த பிரதான இசை நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற அரங்கத்துக்கு அருகாமையில் இடம்பெற இருப்பதனால் 5 வயதுக்கு மைதானத்தின் மத்திய பகுதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 15 வயது தொடக்கம் 20 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டியாக அது அமைய இருக்கின்றது. எனவே 15 தொடக்கம் 20 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான நீர்வளம் உடைத்தல் போட்டியிலேயே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் உடனடியாக மைதானத்தின் மத்திய பகுதிக்கு மனப்பெறுகிறோம். அது மட்டுமில்லாமல் மைதானத்தின் கிழக்கு புறமாக திருவிழா கலாச்சார விளையாட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை நீர்வளம்
15 வயதுக்கு மேல் ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபைனலுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்பாவும் மகனும் இறங்கியிருக்காங்க ஃபைனலுக்கு. யார் மீட் பண்ண போறாங்க? ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க. சரி, ஓகே. வணக்கம் ப்ரோ, உங்க பேர் என்ன? பென் சார். ஓகே பென், வணக்கம் பென். உங்க பேர் என்னங்க? சதா. சதாவுக்கும் போட்டி தான் அவர் நடக்க போகுது. கை கொடுக்கறதே பயங்கரமா இருக்கு, பார்க்கலாம். அவன் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எனக்கு பின்னால் வலிக்கிறாங்க. அது வேற ஃபைட்டை மாட்டாங்க தெரியும். இவரா பயங்கரமான ஆளாச்சு சார் அப்படிங்கிற போது அவரே தான். சரி, ஓகே மகளே, அப்பாவுக்கு மகனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? என்ன ஏன் பேச போகல? கடவுளோட வெற்றி பெறலாம் ப்ளீஸ். கடவுளோட வெற்றி பெறலாம். கடவுளோட மக்களை ஒரு வெளியிட்ட காலத்துக்கு கைத்தட்டல் மூலமாக பணத்தை கரைவாசங்கள். சூப்பர். உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது. நீர்பந்தம் அடைந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எத்தனை வேற ஞாபகம் இருக்கு. தகவா மணியாவர பேசுகிறேன். அங்க நானும் ஏதோ ஆகிட்டு இருக்காங்க. இந்த மயிலும் செலுத்துமா சிவா? எனக்கு இந்த மயிலும் வாய்ப்பு இருக்குல்லையா? எனக்கு இந்த மயிலும் செல்ல தெரியுமா? ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க ஸ்போர்ட்டிவா. அப்படிதான் சூப்பர். அங்கிள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாட்டோட வாங்க அப்படின்னு. அதாவது மேல போயிட்டு கீழே வருது. உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீர் பலூன் உடைதல் போட்டி ஆரம்பிக்கிறது. பாலிசி தான். நீ ஒரு 10 அடி அடிச்சுக்கோ, நான் ஒரு 10 அடி அடிக்கிறேன். நாங்க 4 வயசுல இருந்து மாத்திட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன ஆமா. ஐயோ அப்பா தோத்து போற அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. இல்ல அப்படி நீங்க வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி பிரைஸ் விட்டு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துருவேன். அதனால சண்டை பிடிச்சு வெயிட் பண்ணணும். ஏன்னா அடிச்சு காட்டு. 15 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டியாக அது அமைய இருக்கிறது. எனவே 15 வயதுக்குட்பட்ட ஆண் போட்டியாளர்கள் உடனடியாக நீர் பலூன் உடைதல் போட்டியிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழுக்களாக அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். எனவே தற்போது 3 குழுக்கள் மாத்திரமே வந்திருக்கிறார்கள். இனிய குழுக்களையும் இதுவாக அழைக்கின்றோம். சரி, இந்த நகர்களுக்கு பர்மிஷன் இந்த விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் பின்னுக்கு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு ஆகிடும். என்னங்க காயில வந்தவங்க இருந்திருக்காங்க. சரியா, ஒரு கொஞ்சம் பின்னுக்கு அப்படி கொடுக்கலாம் விளையாடு. பாச போராட்டம் நடக்குதுங்க. யாரும் வெற்றி பெற போறாங்க பாவம். சொன்னீங்க திருப்பி கொடுக்குறேன். அதாவது சின்னல்ல எனக்கு அடி நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விளையாட வைக்கிறாரு. இன்னும் பணத்தை கிடைக்கும் சொல்லுங்க. அப்பதான் அவங்க வேற லெவல்ல விளையாடுவாங்க. மகன் அப்பா கிடைக்கிறத நான் வந்து கையில் அடிவா அப்படி தாண்டா பண்ணிட்டு இருக்க. இன்னும் ஒரே ஒரு அணிக்கு மாத்திரமே சங்கடம் இருக்கின்றது நீர் பலூன் உடைதல் போட்டியிலே. எனவே அந்த குழுக்களை உடனடியாக அழைக்கின்றோம். அடி அப்படின்னு பக்கத்துல நிறைய பேர் ஆமா எப்படின்னு சொன்னா வெற்றி தோல்வி என்று சமமாக நிறைவடைகிறது. அப்பா மகன் ஜோடி சொல்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அப்படி இருக்கட்டும், அவரோட நாங்க கொஞ்சம் லேட்டா பேசுவோம். இங்க இன்னொரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. ஆமா, அதை விட முக்கியமா அதை விட சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக நடந்துகிட்டு இருக்கு. சின்ன பசங்க எல்லாருமே நாங்க பெலூனை உடச்சே தீருவோம் அப்படின்ட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. 3 பேராக ஒரு அணியாக பங்கு பற்றி யாரு இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத காம்படிஷன் ஆக இருக்கு. சின்ன வயசுக்குள்ளேயே இவ்வளவு ஆர்வம், ஏதோ ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு. இந்த டீமுக்கு பேர் என்ன இருக்கு ஏதாவது தெரியலையே. ஓகே, ஒரு டீம் ஜெயிச்சுட்டாங்க. அதை தாண்டி இந்த போட்டி வந்து ரொம்பவுமே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுல வந்து ஜெயிச்சவங்க யாரு தோத்தவங்க யாரு அப்படின்னு கடைசியா முடிவு பண்ணி அவங்க பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ போட்டிகள் இன்னும் தொடர்ந்து நிறையவே நடக்க காத்துட்டு இருக்கு. இடையில நடந்த அந்த பாச போட்டத்தை பத்தி ஏதோ பேச வந்தீங்க இல்லையா நீங்க? அதற்கிடையில் பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வுக்கு சென்று வரலாம். தாராளமாக. அந்த வகையிலே இடம்பெற்று முடிந்த மருந்து நோட்ட நிகழ்வு மற்றும் முட்டி உடைதல் போட்டியிலே வெற்றி கிட்டிய போட்டியாளர்களுக்கான விஷயங்கள் அந்த வகையிலே இந்த மருந்து ஓட்ட நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் கழுதாவளியைச் சேர்ந்த
அதே போன்று ஐஸ்கிரீம் சாப்பிடுதல், சங்கீத கதிரை, அது மட்டுமல்லாமல் புகையிரத்தில் மா கொண்டு செல்லுதல், பனிஸ் சாப்பிடுதல் போன்ற பல்வேறு போட்டிகளும் இங்கு இடம்பெற காத்திருக்கிறது. பார்ப்போம், முட்டை மாற்றுதல் போட்டியிலே எந்த போட்டியாளர் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற அதே நேரம் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் காலை நடைபெற்ற வலைப்பந்தாட்ட தொடரில் முதல் 2 இடங்களை பெற்ற அணிகளுக்கான பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. தயவு செய்து மைதானத்தின் மத்திய பகுதியில் நிற்கின்ற பார்வையாளர்களை மைதானத்தை விட்டு அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக தமிழகம் வானொலியின் நிகழ்ச்சி முகாமையாளர் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓகேயா, முட்டை கோழி போட்டுருக்காங்க, டைனோசர் போட்டதில்லையே. ஓகே, அந்த வகையில் 2ஆம் இடத்திலே கவிதாவளை கெனடி விளையாட்டு கழகமும், 1வது இடத்திலே மண்டு 14 கண்ணகி விளையாட்டு கழக வீரர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கான பணப்பரிசு தற்பொழுது வழங்கப்பட காத்திருக்கின்றது. முட்டை மாறுதல் போட்டியை தொடர்ந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. புகையிரத்தில் மா கொண்டு செல்லுதல் போட்டி. இந்த போட்டியில் 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். புகையிரத்தில் மா கொண்டு வருதல் போட்டியிலே குழுக்களாக கலந்து கொள்ள வேண்டும். வழங்குகின்ற நிகழ்வோடு இணைந்து கொள்கிறோம். காலை இடம்பெற்ற வலைப்பந்தாட்ட போட்டியில் 2வது இடத்திலே கழுதாவளை கெனடி விளையாட்டு கழக மகளிர் அணி பெற்றிருந்தது. 1வது இடத்திலே மண்டூர் 14 கண்ணகி விளையாட்டு கழக அணி பெற்றிருந்தது. அவர்களுக்கான பரிசு தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. நடைபெற்ற வலைப்பந்தாட்ட போட்டியில் 1வது இடத்தினை பெற்றிருந்தார்கள் மண்டூர் 14 கண்ணகி விளையாட்டு கழகம். அவர்களுக்கான பணப்பரிசு தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. போயிட்டாங்க. போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் விசேடமான இந்த அரங்கிலே காலை நடைபெற்ற வலைப்பந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்ற 2 அணிகளுக்குமான பணப்பரிசுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது கழுதாவளை கெனடி விளையாட்டு கழக ஆண்டமான கலாசார விளையாட்டு விழா. நன்றி. ஸ்ட்ரைட்டாவே இங்க இருந்து ஸ்ரீலங்கன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஆள் எடுக்கலாம் போல. மட்டக்களப்புல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க போல. கவிராஜ், உங்க ஊர் தானே? ஊர் பெருமை முகத்திலேயே தெரியுது. முட்டை மாற்றுதல் போட்டியிலே அந்த பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் சற்று விலகி நின்று நிகழ்வுகளை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியை நிகழ்வுகளை நடாத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே மைதானத்திலே மத்திய பகுதியில் இருக்கின்ற பார்வையாளர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கா தங்கைமார்களுக்கு அந்த நிகழ்வை கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்காது. எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முட்டை மாற்றுதல் போட்டியை தொடர்ந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. புகையிரத்தில் மா கொண்டு செல்லுதல் போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே அந்த போட்டியிலே 15 வயதுக்கு மேற்பட்ட போட்டி குழுக்கள் கலந்து கொள்ளலாம். எனவே அந்த போட்டியாளர்களை உடனடியாக அந்த போட்டி வகையிலே இன்று மாலை 7:30 மணி அளவிலே இலங்கையின் முன்னணி இசைக்குழு வீரரான கே கருணாவின் சரிகம இசைக்குழுவினருடைய பிக் பிளாஸ்ட் இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த இசை நிகழ்ச்சியில் அனைத்து இசை ரசிகர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையினுடைய முன்னணி பாடக பாடகிகள், அது மட்டுமல்லாமல் சரிகம புகழ்
மலேசியா ஆகியோர் கலந்து கொள்கின்ற அந்த இசை நிகழ்ச்சி, வான வேடிக்கைகள் போன்ற பல மின்விளக்கு மின் அலங்காரங்கள் இருந்தார்கள். பார்ப்போம் எந்த குழு வெற்றி பெறப் போகின்றது என்று. அதனைத் தொடர்ந்து அந்த முட்டை மாறுதல் போட்டி இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் மா கொண்டு செல்லுதல் போட்டியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களை உடனடியாக அந்த போட்டிகள் இடம்பெற அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் தங்களது பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே ஏனைய கழகம் மற்றும் தமிழ் எஃப்எம் ஆகியன இணைந்து நடத்துகின்ற சித்திரை திருவிழா நிகழ்வில் காலை வேளையிலே சைக்கிள் ஓட்டம், அதே போன்று வலைப்பந்தாட்ட போட்டி, அதே போன்று அழகி போட்டி என்பன இடம்பெற்று முடிந்து அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கலாசார விளையாட்டு விழா நிகழ்வுகள் இங்கே மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அத்தோடு நிறைவடைந்து விடாமல் மாலை வேளையிலே இசை நிகழ்ச்சியை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளை மைதானத்திலே இருக்கின்ற பார்வையாளர்கள் மைதானத்தை விட்டு விலகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெளியிலிருந்து பார்வையிடுகின்ற பார்வையாளர்களுக்கு அந்த போட்டிகளை கண்டுகளிப்பதற்கு இடையூறாக அமைந்திருக்கின்றது. எனவே அந்த மைதானத்திலே நின்று கொண்டு போட்டிகளை கண்டுகளிக்கின்ற பார்வையாளர்கள் மைதானத்தை விட்டு விலகி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம், அல்லது அமர்ந்திருந்து அந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கனடிய விளையாட்டுக் கழக உறுப்பினர்களை அந்த பார்வையாளர்களை மைதானத்தை விட்டு அகற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெளியிலே நிற்கின்ற பார்வையாளர்களுக்கு அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க முடியாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளை அங்கே மரதனோட்ட நிகழ்விலே வெற்றி கிட்டிய போட்டியாளர்களுக்கான பரிசுகளும் வழங்கி